இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா டெய்லி ரொட்டீன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதியத்துக்கு வந்து முளைக்கீரை இருக்குது. சரி, அதை கடைஞ்சிருவோம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த முளைக்கீரை கடையில் வந்து பருப்பு தேங்காயும் போட்டு நான் கடைய போகிறேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து மெலிசா அரிஞ்சு போட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம், இது 3 தான் நீங்கள் செய்ய போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாமா? இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கடாய் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியுதா? இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும். முதல்ல எல்லா எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது, அப்பப்போ ஊற்றணும். வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதை வந்து செய்யறதா இருந்தால் முதல்ல போட்டுடணும். அப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இது லோ ஃப்ளேமில் அப்பப்போ கிளறி விட்டு நம்ம வைக்கணும். அப்போ தான் அது கிறிஸ்பி ஆகும். அப்புறம் மிளகாத்தூள். இதுக்கு ரொம்ப காரம் வேணாம், லைட்டாக போட்டிங்கன்னா போதும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சால்ட்டு தான் போடுவேன். ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறது இல்லைல்ல, அதனால் சால்ட்டு தான் போடணும். போதும். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு பெரட்டி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கட்டும் வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணியில் வந்து ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் 1, தக்காளி 1 அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுமே சின்ன சைஸ் தான். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சா? இப்போ வந்து நான் ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம முன்னாடியே போடக்கூடாது, ஏன்னா ரொம்ப வெந்துடும் பூண்டு. இப்போ வந்து நீங்கள் கீரை போடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பூண்டோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கீரை போட்டுடலாம். பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் தான் கொதிச்சுது. இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். தண்ணி வந்து தாராளமாக இருக்கணும். அந்த தண்ணியை இழுத்து நீங்கள் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதனால டக்குன்னு வெந்துடும். இதனால வேகட்டும். நான் வந்து பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுட்டேன். இப்போ இது வெந்தோடனே இது தண்ணியை எடுத்துட்டு இது ரெண்டையும் ஆற வச்சு நான் மிக்சியில் தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மத்தில் கடையிறதுனாலும் கடையலாம். ஓகே, நல்லா கீரை வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்துடணும். நம்ம நீங்கள் தாளித்து ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல எண்ணத்தில் நம்ம எடுத்துக்கணும். கீழே எடுத்து ஊற்றிடாதீங்க. போதும். இதை ஆற வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி அடிக்கடி கிளறி விட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரையும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி இருக்கும். நான் ஒரு 2 பத்தக்கான இதில் ஓடி இருக்கேன். நீங்கள் திருவி போகிறதா இருந்தால் ஒரு 1/4 மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கீரைக்கு உண்டான தேங்காயை நான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா நிறையா தேங்காய் போடுங்க. இது பார்த்தீங்களா 2 திக்கித்து தான் இருக்கும். அது வந்து முதல்ல இந்த மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கீரை. நீங்கள் வந்து மத்தில் கடையிறதுனா கடையலாம், அது நல்லாயிருக்கும். நான் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டுக்கிறேன் நான். முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வேணால் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் சால்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வெறுங்க பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா நரன்னு ரொம்ப போட்டு நம்ம அரைச்சிடக்கூடாது. பல்சில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை தாளிச்சிருவோம். இதில் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றி தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். நான் வந்து ஊற்றி சாப்பிட்றப்ப நெய் ஊற்றி சாப்பிடுவேன். தாளிக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெய் தான் ஊற்றிக்குவேன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம்.
அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோ. இதுதான் தாளிப்பு. இப்போ கீரை அதில் ஊற்றிடலாம். நம்ம கீரை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லாயிருக்கும். அது கீழே ஊற்றாமல் இதில் எடுத்து ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு கொதியில் அப்படியே நிப்பாட்டிடணும். தண்ணி ஊற்றிருக்கோம், எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்காக வெயிட் பண்ணணும். தேங்காய்லாம் போட்டு ஒரு கொதி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த பால், தேங்காய் பால் வந்து அதில் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி இது மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீரை கடையில் ரெடி. கீரை கடையெல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்ணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அரைக்கீரை வந்து நெய் ஊற்றி சாப்பிடணும்னு கிடையாது. இந்த முளைக்கீரை வந்து நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்லாம், பருப்பு போட்டிருக்கிறதுனால. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, பொடிதான், அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் கூட வச்சுருக்கலாம், நான் அவசரத்தில் நிப்பாட்டிட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னு. இன்னும் இருந்தாலும் இன்னும் கிறிஸ்பி ஆகிடும். சாப்பிடுவோமா? உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. கீரை, அரைக்கீரை கடையில், முளைக்கீரை கடையில், அப்புறம் வந்து புளிச்சக்கீரை கடையில், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து கீரை கடையிலாம் எனக்கு கொஞ்சம் விருப்பமாக போயிடுச்சு. இதுவும் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக நிறைய பேர் எல்லாருக்கும் கீரை கடையிறது வந்து வித்தியாசப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து தேங்காய் போட மாட்டாங்க. சில பேர் பருப்பும் கீரையும் மட்டும் கடைவாங்க. வெறும் கீரை மட்டுமே நானுமே கடைவேன். வெறும் முளைக்கீரை மட்டும் போட்டு கடைவேன். தேங்காயும் பருப்பும் போடாமல் கூட நான் கடைவேன். இது தேங்காயும் இந்த கீரையும் போடும்போது அது அந்த 2 காம்பினேஷனும் நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய், பருப்பு, கீரை எல்லாம் போட்டு நல்லா நான் இன்றைக்கி கடைஞ்சிருக்கேன். ஓகேவா? நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.